எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலக நடப்பு, ஒரு சிறிய பார்வை. ராஜயோகிகள் என்ன பண்றாங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் புருஷார்த்தத்துல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது அமிர்த வேலை, வாணி, ஸ்ரீமத், சேவை. உலகத்துல என்ன நடக்குது அப்படின்ற பார்வை ரொம்ப கம்மியா தான் சில பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதையும் நம்ம பார்க்கணும்ல, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வினாசம் எவ்வளவு பக்கத்துல வந்துட்டு இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு முயற்சி பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் உலகத்தில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உலகம் எந்த டைரக்ஷன் பார்த்து போயிட்டுருக்குன்னு. அப்போ நீங்கள் புருஷார்த்தம் எந்த ஸ்பீடில் பண்ணுறீங்க, இனி எவ்வளோ ஸ்பீடில் பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது ஒன்று ஒன்றா பார்ப்போமே. அமெரிக்கா எடுத்துக்காங்க. அமெரிக்கா சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் இருக்குவாங்களே, அது எத்தனை பேர் அப்படின்ற ஒரு லிஸ்ட் அமைச்சிருந்தாங்க. ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து 3% இருக்கும். அது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க 3% அவங்க மக்கள் தொகையில், இளைஞர்களில் அப்படின்னு இருக்கும். அது வந்து இன்னைக்கு வந்து 4.3% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. அடுத்த ஒரு பயம் என்னன்னா, அமெரிக்காவில் அது வந்து இப்போ ரிசெஷனுக்கு போக போகுது, பொருளாதார பின்னடைவு அடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அமெரிக்காக்கே அது வந்ததுன்னா உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அமெரிக்காவோட கதை. யூகே, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு 3 பெண் குழந்தைங்களை கொண்டுட்டான். அந்த கொன்னவன் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து, அங்கே இருக்க மைனாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் தான், முஸ்லீம்ஸை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அது யூகே ஃபுல்லாக பற்றினே இருக்குது. ஆனால் அவன் நினைச்சது வந்து கொன்னது வந்து ஒரு முஸ்லீம், ஆனால் ஆக்சுவலாக கொன்னது வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது. இப்போ வந்து முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு இடையே அங்கே இருக்கிற பிரிட்டிஷர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படி யூகேல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ சவுத் கொரியாவில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா இருக்குல்ல, அவங்க அணு ஆயுதங்கள் எல்லாம் சவுத் கொரியாவோட பார்டர் கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300-400 கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது என்னன்னா பதட்டத்தை உருவாக்குது, நான் எப்போ வேணா பாம்பு போடுவேன்ற மாதிரி. ஜப்பான் பாருங்க. ஜப்பானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து பயங்கர உழைப்புன்னா அவங்க தான் நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய பைசா இருக்குல்ல, அவங்க நாட்டிலேயே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து நமக்கே இந்தியாக்கே வந்து இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் காசு கொடுத்துருக்காங்க, பில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம் சொல்லலாம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இந்த புல்லட் ட்ராக் போடுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் டு மும்பை போடுறதுக்கு நெக்ஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம். அது வரைக்கும் இந்த காசை வச்சு நம்ம கட்டிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கூலிங் பீரியட்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டைம் தராங்க. அதாவது அப்பெல்லாம் திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டினா, அதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.9% தான், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட வட்டி விகிதம் ரொம்ப கம்மின்றதுனால ஜப்பானில் இருக்கவங்க ஜப்பான்லேயே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் கொண்டு போய் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் கொண்டு போய் டெபாசிட் இது பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதுல. இதனால ஜப்பானும் பின்தங்கி போயிட்டு இருக்கு. சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் என்ன நடக்குதுன்னே வெளியே உலகத்துக்கே நியூஸே வராது. புரியுதுங்களா? அங்கே இன்னைக்கு அந்த ரியல் எஸ்டேட் விஷயத்துல பெரிய ப்ராப்ளம் நடக்குது. பெரிய பெரிய பேங்க் எல்லாம் வந்து 1-2 திவால் ஆகிற நிலைமையில இருக்கு. அது திவால் ஆயிடுச்சுன்னா அது குட்டி, அதை நம்பி இருக்க குட்டி பேங்க் ஒரு 30-40 பேங்க் ஒன்னா போயிடும். இப்படிதான் அவனோட மார்க்கெட்டிங் இது வந்து குறைஞ்சு போய் முதல் முறையான வருஷம் வருஷம் அவங்க வந்து அந்த கம்யூனிஸ்டோடைய பெரிய தலைகள்லாம் ஒன்னா கூடுவாங்க. அவங்களே வருத்தப்படுறாங்க, என்னன்னா ஏன் நம்மளுடைய இது வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு, இப்படியே போனா நாட்டுக்கு நல்லது இல்லையே. இப்போ எப்படி பண்றாங்கன்னா கவர் அப் பண்றாங்க. அதாவது அவங்களுடைய மேகசின்ல வந்து அவங்க பத்திரிகைன்னு ஒன்று இருக்கும்ல, அதுல வந்து நல்லா நடக்குது அப்படி நடக்குதுன்னு போய் சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சைனால நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ரொம்ப அதிகமான பிரச்சனை வந்து இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நேரடியாக போர் நடக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹமாஸ் தலைவரை ஈரான்ல கொண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேற ஒரு, அதாவது இந்த ஹமாஸ், ஹூத்திஸ், யமன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்து பண்றது வந்து ஈரான் தான். இப்படி ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய எதிரிகளை வேற ஒரு நாட்டில் போய் அழிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பாலஸ்தீன ஆளுங்களை வந்து பாலஸ்தீன்ல போய் கொண்டாந்து பெரிய விஷயம், அது வந்து பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. அந்த ஹமாஸோட தலைவர் வந்து இப்ப தெஹ்ரான்ல இருக்கும்போது, அதாவது யூரான்ல இருக்கும்போது அங்கேயே போய் கொள்றாங்க.
ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஈரான் வந்து பிரச்சனைக்கு வரதுக்கு வாய்ப்பு. ஈரான் வரும்போது அவனுக்கு ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்துருவாங்க. அப்போ இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா வரும். அமெரிக்கா வந்து அவருடைய பெரிய பெரிய கப்பலோட வந்து அந்த அந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருக்கான். என்னைக்கு வேணா அது சண்டையாக வரலாம், பெரிய பிரச்சனை. ஏன்னா இவங்கெல்லாம் எண்ணெய் ரிச் கண்ட்ரி, ஓகேவா? ஸோ அப்புறம் என்னாவும் நமக்கு இந்த பெட்ரோல், கச்சா எண்ணெய் இதெல்லாம் வந்து டெபிசிட் கிடைக்கும், உலகம் ஃபுல்லாக கஷ்டமாயிடும். அப்போ அதோட விலைகள்லாம் கூடும். இது விலை கூடுச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லாரோட பொருளாதார நிலைமையும் மீன் இதெல்லாம் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நல்ல விஷயம் கிடையாது உலகத்துக்கு. இது அப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவோட எலெக்ஷன் நடக்குது இல்லை, நவம்பரில் ட்ரம்ப் ஒரு வேளை ஜெயிச்சு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த போருக்கு காசு கொடுக்கறது நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கும் யுக்ரைன் சண்டை போடுறதுக்கு எப்படி போடுறாங்கன்னா, இந்த யூரோப்பு அமெரிக்கா கொடுக்குற காசுனாலையும் அவங்க கொடுக்குற ஆயுதத்தினாலும் சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ரெண்டுமே கிடையாது. இவர் வந்த உடனே நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டாக சரண்டர் தான். யுக்ரைனோட நிலைமை சரண்டர் தான். இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அவங்களோட அணு ஆயுத சம்பந்தப்பட்ட கப்பலெல்லாம் கொண்டு வந்து கியூபாவில் கொண்டு வந்து, கியூபான்றது அமெரிக்கா ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அங்கே கொண்டு போய் வச்சிருக்கான். இது எதுக்குன்னா அமெரிக்காவை த்ரெட்டன் பண்ணுறதுக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுறான், அவனோட அணு ஆயுதங்களை ஜெர்மனி யூரோப் கண்ட்ரீஸில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஆரம்பிக்கவும் செய்துட்டான், ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஏதோ பிரச்சனை நோக்கி தான் போகுது. இதெல்லாம் உலகப்போர் 3 ஆரம்பிச்சு வச்சிருவாங்களோ அந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு சைடு, இது வந்து மனிதர்களா உருவாக்கின பிரச்சனைகள். வேற சைடுல என்ன நடக்குதுன்னா, இயற்கை சீற்றம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா 300 தாண்டிடுச்சு, 400 தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க இறந்தவங்களோட எண்ணிக்கை. ஓகே, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, நதி அதோட வழியை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்றாரு. அப்படின்னா என்ன, நதி போயிட்டு இருக்க அந்த ஃப்ளோல தான் இவங்க அதை பிளாக் பண்ணி அங்கங்க இடங்களை கட்டியிருந்தாங்க. இப்போ பயங்கர மழை வரும்போது நதிக்கு தெரியும் எப்படி போகணும், அப்படி வந்து டக்குன்னு தூக்கின்னு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்கு. அப்படியே இப்போ எனக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலயே ஒரு ஏரியாக்கு என்ன தெரியுமா பேர், ஏரி ஸ்கீம் அது பேர். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்கே ஏரி தான் இருந்தது, அங்கே ஸ்கீம் போட்டு அங்கே வீடு கட்டிட்டாங்க. மழை வரும்போது என்ன ஆகும், அந்த ஏரி வழியாக தண்ணி வரும், அந்த வீடெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ மனிதன் இயற்கைக்கு எகெயின்ஸ்டா விளையாடும் போது, அது அதோடைய விளையாட்டை நடத்தும் போது மனுஷனால தாக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, உலகம் வந்து அன்ரெஸ்ட்ல இருக்கு. அதாவது டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்போ இந்தியாவில் ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா இந்தியாலையும் ப்ராப்ளம் இருக்கு. இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுது. நிஃப்டின்றது இந்தியாவில் இருக்க பெரிய 50 கம்பெனிகள், அவங்க வந்து அவங்களுடைய இது ஆக்சுவலாக எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், 50 நான் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன், அவ்வளோ பர்ஃபெக்ட் டேட்டாவோட சொல்லலை. 50ல் ஒரு 30 கம்பெனி வந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, ஆனால் வளர்ச்சி வந்து 0.7% தான் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, நம்ம போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 5% வளர்ந்துட்டோம், 10 வருஷம் வளர்ந்துட்டோம் சொல்லும்போது அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு 0.7% தான் என்னது? அப்போ இன்வெஸ்டர்ஸ் காசு வந்து கொடுக்குறாங்களே, போடுறாங்களே, என்னையா வளர்ச்சி இது 0.7%. சரி, இங்கே இந்தியாவில் போட்டால் வேலைக்கு ஆகுது, இந்த பைசா எடுத்துன்னு வேற எங்கேயா போகலான்னு சொல்லி வேற இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போய் சில தினங்களுக்கு முன்னாடி லட்சம் கோடி ரூபா வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் அடி. இது மட்டும்தான் போயிருக்கானா, பிட்காயின் அதுலேயும் பயங்கர அடி. அது வந்து ஒரு எமர்ஜிங் கரன்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் அடி. ஸோ எங்கே தான் பைசா போடுறது, மக்கள் கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ இந்த நேரம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய நேரம். ஸோ ராஜீவ்கள் எத்தனை பேர் இந்த நியூஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. சாதாரண மக்கள் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, எப்படியோ சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் ராஜீவ்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆனால் அப்படிலாம் நடக்குதாண்ணா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அவ்வளோ வெகுலியாக இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் ராஜயோகம், மெடிடேஷன் மட்டும்தான், வாணி படிக்கிறது மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு தான் இந்த விஷயம். ஏன்னா அவங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உலக நடப்பு எல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னு நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதத்துக்கு 1-2 நம்ம போடுறோம். எதுக்குன்னா அன்னைக்கு நாட்டு நிலவரம் எப்படி இருக்குது, உலக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக. ஸோ ராஜயோகிகள் அவங்க புருஷார்த்த லெவல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இப்போ தான் 20% 30%லாம் பண்ணுறீங்கன்னா அது 40-50% ஆக்க ட்ரை பண்ணுங்க. 50-50 பண்ணுறவங்க 70-80 ஆக்குங்க. 80-90 எல்லாம் பண்ணுறவங்க 100 பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. சரியா? இனிமே ராஜயோகிகளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு அமிர்த வேலை மிஸ் பண்ணிட்டேன், இந்த கதையெல்லாம் வரக்கூடாது.
வாணி இன்னைக்கு படிக்காமல் விட்டுட்டேன், இப்படி வரக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் தினசரி பண்ணணும், இன்னிலிருந்து பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஓகே, இனிமே டைம் இல்லை ட்ராமாவில், நம்ம பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. இதுதான் நம்ம அச்சானக்குன்னு சொல்கிறோம், என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். இதுதான் ஒரு வார்னிங் சிக்னல் நம்ம எல்லாருக்குமே, ராஜயோகிகளுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு. சரியா? இது நீங்கள் பார்த்த வரைக்கும் உலக நடப்புகளில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்கு, நான் சொல்லலை, இதையும் சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிற விஷயங்களை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.